கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அவர் நித்தமும் நம்மை வழி நடத்துகிறவர், நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர். ஏன்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரமுடையவர்களாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவியின் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். நமக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நம்மை அறிந்து கொள்வதற்கு. நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு. நமக்குள்ள இருக்க அந்த ஆவியின் மூலமாக தேவனை குறித்ததான வெளிப்பாட்டை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்னங்கிறத வெளிப்படுத்துகிறார். நம்மை அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவில் நன்மையான காரியங்களை அறிந்து இருக்கிறோமோ அந்த அளவுதான் நமக்கு அறிவு ஞானம் இருக்கிறது. கர்த்தர் தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறாரு, அது வேற. அப்ப நம்முடைய ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒருவேளை ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய மூளை அறிவில் நமக்கு நல்லதா தெரியலாம். ஆனா உண்மையிலே ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக இருந்து உள் மனசாட்சியில ஆழ் மனதில் அவர் சரியான ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார். அதுதான் நித்தமும் அவர் நடத்துகிறது. இதை பிரித்து பார்க்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் அவர் 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுங்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். அதாவது நான் இந்த சரீரத்தை விட்டு, அப்ப நான்கிறது வேற, இந்த சரீரங்கிறது வேற. ஆத்மா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உள்ளான ஆவியிலிருந்து ஆவியானவர் வசனத்தை கொண்டு இந்த ஆத்மாவை சத்தியத்துக்குள்ளாக அவர் திருப்பி நடத்துகிறார். அதுக்கப்புறம் நாம் இந்த பூமியிலே அந்த சத்தியத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய வசனமாய் இருக்கிறது. அவர் நித்தமும் நடத்துகிறார், நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார், ஆத்துமாவை நல்வழியில நடத்துகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குறார்.